Hi my dear friends. So machine learning oda third day class today. சென்டர்ல 2 days வந்து unfortunately வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ டுடே தேர்ட் டே செஷன் வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மிஷின் லேர்னிங் கிளாஸில் வந்துட்டு மிஷின் லேர்னிங்னா என்ன, மிஷின்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அதனால என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் மிஷின் லேர்னிங்கோட ஒர்க்கிங் ப்ராசஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன ஒர்க்கிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கலெக்ஷன், ப்ரீ ப்ராசஸிங், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், மாடல் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங், மாடல் டெப்ளாய்மெண்ட், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸ் படி தான் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் செஷன். நம்ம ஸோ டுடேலேருந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் உங்களோட மிஷின்ஸ்லையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ நீங்களுமே இது ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கா ஹார்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேட்டா செட் வந்து நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ண முடியும். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேனுவலாக டேட்டா செட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா பேஸ் தான் நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேம், அதுக்கப்புறம் அவங்களோட சப்ஜெக்ட் மார்க். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல், டோட்டல் அண்ட் தென் ஆவரேஜ் மார்க். ஸோ இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து நான் ஒரு 10 டேட்டாஸ் வந்து நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்டோட நேம் என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா செட் வந்து நம்ம மேனுவலாக தான் கிரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஒரு கர்கிள் டேட்டாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இப்போ டேட்டா செட்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட், இந்த சிஎஸ்வி ஃபைல் மட்டும் டேட்டா செட்டாக இருக்காது. ஸோ இதே மாதிரி நமக்கு நிறைய டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. ஆடியோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, இமேஜஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு டேட்டாஸ் தான். ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சிஎஸ்வி ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியாக மற்ற டேட்டாஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் நேம் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மார்க்ஸ் வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன். இது வந்து நான் பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற மாதிரி நான் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு மேனுவல் டேட்டா செட் தான். ஸோ நார்மல் மார்க்ஸ் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க் வந்து நான் 100க்கு பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ், நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து மேனுவல் டேட்டா செட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஸோ நான் எவ்ரிடே நான் கொடுக்குற டாஸ்க்கை நீங்கள் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களாலையுமே ஈஸியாக வந்து மிஷின் லேர்னிங்கை லேர்ன் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இங்கே நான் சொல்லி கொடுக்குறத மட்டும் வச்சு உங்களால் கற்றுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 80% தான் கற்றுக்க முடியும். ஸோ அந்த 20% நீங்கள் ப்ராக்டிக்கலாக உட்காந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சயின்ஸ் மார்க். நெக்ஸ்ட் சோஷியல் மார்க். ஓகே, நெக்ஸ்ட் இது கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு டோட்டல் மார்க்கு. ஸோ நான் இது தனித்தனியாக வந்து நான் டோட்டல் மார்க் போடாமல் நான் அங்கேயே வந்து சம்மன் இருக்கும். ஸோ நான் அதை கொடுத்து நான் ஈஸியாக வந்து டோட்டல் மார்க் நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றா டோட்டலாக வந்து ஆட் பண்ணிட்டு இல்லாமல் நீங்கள் லைக் இது மூலமாக சம் கொடுத்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து என்னதான் டெக்னாலஜியாக இருந்தாலும் இது ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு மிஷின் லேர்னிங் லைக் ஒரு டொமைன் நமக்கு வேணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம இது வந்து எந்த லாங்குவேஜில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் லாங்குவேஜில் தான் நமக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஏன் நம்ம பைத்தான் லாங்குவேஜை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மிஷின் லேர்னிங்கை உங்களால் மற்ற லாங்குவேஜ்லேயும் ஒர்க் பண்ண முடியும். பட் கம்பேர் வித் அதர்ஸ் பைத்தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் மார்க். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா .csv அப்படின்னா .xlx ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும்.
ஸோ நீங்க எந்த ஃபார்மேட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கோடிங் வந்து லைட்டா மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கரெக்டா நீங்க ஒர்க் பண்ணும்போது பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸல் சேவ் பண்ண போறது எக்ஸ்எல்எக்ஸ் ஃபார்மேட்ல தான் நான் சேவ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் மார்க் கொடுத்து முடிக்கணும். நீங்க வந்து மிஷின் லேர்னிங் வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்துட்டு ஏஐ கத்துக்க முடியும். ஏஐ கத்துக்கிட்டீங்கன்னா டேட்டா சயின்ஸ் கத்துக்க முடியும். ஸோ அதோட ஒரு பேசிக் தான் மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங்ல இப்போ நான் கொடுக்குற செஷன்ஸை நீங்க வந்து நல்லா லிசன் பண்ணி கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால வந்துட்டு ஈஸியா மிஷின் லேர்னிங்கை லேர்ன் பண்ணிக்க முடியும் வித் ப்ராக்டிக்கல் செஷன்ஸோட. நீங்க ப்ராக்டிக்கல் செஷன்ஸும் எவ்ரிடே வந்து நீங்க ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதுவுமே ஈஸியா இருக்கும். நான் 10 டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 10 டேட்டாஸ் கொடுக்கலாம், 20 டேட்டாஸ் கொடுத்துக்கலாம். இல்லை மேம் எனக்கு 5 போதும் அப்படின்னா 5 டேட்டாஸ் கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேட்டாவை எப்படி நீங்க அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த சாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு எப்படி இன்டர்நெட்ல இருந்து டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணி எப்படி நான் அதுல ஒர்க் பண்றதுன்னு நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே, கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ நான் அந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃபோல்டரில் டேட்டா செட் சேவ் பண்ணுறீங்கன்றதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ நான் மார்க்குன்னு நேம் கொடுத்து நான் எக்ஸல் ஷீட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதில் சிஎஸ்வி ஃபார்மேட் கூட இருக்கும். இந்த மாதிரி ஆல் ஃபைல்ஸ் கூட சிஎஸ்வி ஃபார்மேட்டும் இருக்கும். உங்களுக்கு சிஎஸ்வி வேணும்னா நீங்கள் சிஎஸ்வி கூட கொடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து நான் எக்ஸல் ஒர்க் புக்குன்னு இருக்கு, நான் அந்த ஃபார்மேட்டையும் நான் கொடுத்துக்கிறேன். அதாவது எனக்கு எக்ஸல் ஃபார்மேட்லேயே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ டேட்டா செட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒர்க் பண்றதுக்கு நமக்கு ஒரு டூல் வேணும்ல. ஸோ பைத்தான்லேயே நீங்க டேரக்டா ஐடிஎல்லே கூட நீங்க ஒர்க் பண்ண முடியும். பட் பேக் அண்ட் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு கொலாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது கொலாபரேட்டரி ஒரு சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிரைவ்க்குள்ள மை டிரைவ் போயிட்டு இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைக் பிளே ஸ்டோர்ல ஓப்பன் ஆகுற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து COLAB கொலாப்னு டைப் பண்ணாலே ஃபர்ஸ்ட்லேயே கொலாபரேட்டரின்னு வரும். ஸோ அது கொடுத்துக்கோங்க. அது ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர்ல. ஸோ அதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ இதுவுமே வந்து பைத்தான் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் நேம் கொலாபரேட்டரி சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டா கொலாப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சஸ்லாம் கேட்கும். எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட்டு ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகே, நவ் இன்ஸ்டால்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண போறோம். சேம் அதே மாதிரி மை டிரைவ் கிளிக் பண்ணி மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே கொலாபரேட்டரி சாஃப்ட்வேர் வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு ஸோ இப்படிதான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறமா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இங்க கோட் மாதிரி இருக்குல்ல, ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கதான் வந்து நம்மளோட கோட் வந்து போட போறோம். ஸோ என்னென்ன ரன் டைப் வந்து நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா T4 GPU தான் கொடுக்கணும். CPU கொடுத்து ரன் பண்ணாதீங்க, நிறைய டேட்டா அது வந்து உங்களுக்கு கன்சியூம் பண்ணிடும். அதனால T4 GPU கொடுத்துக்கோங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கோட் வந்து செட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கோட் நம்ம செட் பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட இந்த கொலாபை கூகுள் டிரைவோட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க அப்படி டேட்டாவை லைக் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க என்ன டேட்டா உள்ள அப்லோட் பண்றீங்களோ அது ஈஸியா உங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு உங்களோட இந்த கொலாபை டிரைவோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் ஃப்ரம் google.colab இம்போர்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். அதுக்கு கீழே ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கான கமெண்ட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அப்லோட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சா, இதில் வந்து உங்களோட எக்ஸல் ஷீட் நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டாவை அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு ஃபைல் அப்லோடு அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லைப்ரரியே நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவையான லைப்ரரி 2 லைப்ரரி மெயினாக இம்போர்ட் பண்ண போகிறோம். ஒன்று நம்பை, இன்னொன்று பாண்டாஸ். நம்பை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நியூமெரிக்கல் வேல்யூஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்பை யூஸ் பண்ணுவோம். பாண்டாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற சிஎஸ்வி டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் ரீட் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலுமே பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்க்கு லைப்ரரி இருந்தது அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு லைப்ரரிக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கொலாப்லேயே கூட அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் வரும். நீங்கள் அதில் தியரிட்டிக்கலாக நிறைய இருக்கும். பட் நீங்கள் நான் சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபைல் நம்ம ரன் பண்ண போகிறோம். என்ன ஃபைல் அப்படின்னா டேட்டாவை ரீட் பண்ணுற கமெண்ட் ப்ளஸ் வந்து டேட்டாவை விஷுவலைசேஷன் பண்ணுற கமெண்ட். ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதோட கமெண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் df.edit மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அப்படி போட்டால் நமக்கு டேட்டா வந்து டேட்டா விஷுவலைசேஷன் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபைல் அப்லோட் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, பட் ரீட் பண்ணுற கமெண்ட் நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஸோ எப்போ நீங்கள் ஃபைலோட ரீட் பண்ணுற கமெண்ட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீழே கொடுத்துருக்க அந்த ஹெட் கமெண்ட்டுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ எனக்கு அந்த எரர் வந்ததுனால நான் ஸோ அகைன் வந்து அதை டெலீட் பண்ணிவிட்டு நான் ரீட் பண்ணுற கமெண்டோட நான் சேர்த்து நான் கோட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எஸ்எல்எக்ஸ் ஃபைல் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அதனால வந்து அங்கே pd.csvன்னு இருக்கும். ஸோ சிஎஸ்வின்னு கொடுக்கக்கூடாது, ஸோ எக்ஸல்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட எக்ஸல்எக்ஸ் ஃபைல் வந்து ரீட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சிஎஸ்வின்னு கொடுத்துருக்கேன்ல, இப்போ அதை நான் ரீநேம் பண்ணி எக்ஸல்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எக்ஸல்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணது நமக்கு ப்ராப்பராக வந்து டேட்டா வந்து விஷுவலைசேஷன் ஆகிடுச்சு. எப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு கொடுக்குற ஃபுல் டேட்டாவும் வந்து உங்களுக்கு விஷுவலைசேஷன் ஆகி காட்டாது. ஸோ அதோட ஃபஸ்ட்டு 5 rows and columns மட்டும்தான் உங்களுக்கு வந்து விஷுவலைசேஷன் பண்ணி வந்து காமிக்கும். இதுதான் வந்து பேசிக் ஃபியூச்சர். ஸோ உங்களுக்கு ஃபுல் டேட்டாவும் விஷுவலைசேஷன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு டேட்டா கமெண்ட் வேறு இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் போட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா விஷுவலைசேஷன் வந்து ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக df.info அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க ரோஸ் அண்ட் காலம்ஸில் என்னென்ன இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஆப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதாவது என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா df.describeன்னு கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு சிஎஸ்வியில் என்ன மாதிரி ஃபைல்ஸ் கொடுத்தாலுமே ஓகே. ஸோ அந்த ஃபைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதில் என்ன டைப் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எங்கள் கீழே வந்து உங்களுக்கு அழகாக ஷோ பண்ணி காமிச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ டிஸ்கிரைப் பண்ணியாச்சு, அதாவது நீங்கள் கொடுத்த இன்டீஜர் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக் ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இதுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து பார்க்கலாம். இதே மாதிரி ரெகுலர் கிளாஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.